La 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 வணக்கம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ஆஃப் த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஒரு மெம்பர்ஷிப்பில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் இந்த காலேஜஸ்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம், இந்த காலேஜஸ்லாம் சூஸ் பண்ண பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மெம்பர்ஷிப் மூலமாக வந்து நாம் வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சில க்ரைட்டீரியா வச்சு காலேஜஸ் வந்து பிரித்து அண்ட் தென் வந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம தரணும், இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப்பில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அந்த வீடியோவில் வந்து சித்தாக்கு மட்டும் இருக்கும், ஆயுர்வேதா அண்ட் ஹோமியோபதியில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வரும். ஆக்சுவலாக சொல்ல போனால் நீங்கள் இந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லாஸ்ட்டில் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து என்னென்ன காலேஜ் வந்து சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கடைசி ஆப்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து அப்ளிகேஷனுமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு ஆயுஷ் வந்து அப்ளிகேஷனுமே ரிலீஸ் பண்ணி அதுவுமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ரேங்க் லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்கு, கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, ஆல் இண்டியா கோட்டாக்கு, ஸோ இந்த மாதிரி கோட்டாவுக்குமே இவங்க வந்து ரேங்க் லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங். கவுன்சிலிங்ன்றது மேஜர் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆஃப் த காலேஜ். ஸோ எந்த அளவுக்கு நீ வந்து சாய்ஸ் ஃபில் பண்ண போகிற ஒரு காலேஜை அப்படிங்கிறத ஒரு மேஜர் பாயிண்ட்டே. ஓகேங்களா. நீ பிடிச்ச காலேஜை வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வைக்கலாம், இல்லாட்டி பிடிக்காத காலேஜை வந்து லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நீ வந்து ஆக்சுவலாக எந்த அளவுக்கு ஒரு உனக்கு பிடிச்ச காலேஜ் ஓகே, எந்த காலேஜ் கிடைச்சாலும் பரவாயில்ல, இந்த காலேஜ் தான் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சில காலேஜஸ் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வைப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு மற்ற காலேஜில் ஒர்த்தாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி பேசிஸ் படி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதன்படி நீங்கள் வந்து பேசிஸ் பண்ணி நீங்கள் வந்து பிரிச்சுருக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, ஐ எம் பிளாங்க் ஆஃப் மைண்ட் அப்படின்னா ஸோ வந்து இது மெம்பர்ஷிப்பில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கு, நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து காலேஜை தான் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கிறது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு சூஸிங் ஆஃப் காலேஜுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ அதன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பிரிச்சிருக்கு. ஸோ வந்து எதன் பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேஷன்ஸ் ஃப்ளோ, அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த காலேஜ், தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெசிலிட்டிஸ், ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா லொக்காலிட்டி, ஸோ ரூரல் ஏரியாவா தென் சிட்டி சைடா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்ச்சரல்ஸ், இதெல்லாம் வச்சு வந்து காலேஜஸ் வந்து பிரிச்சிருக்கு. சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ஸோ சில ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும், ஸோ ரேர் இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்கு, அதெல்லாம் பேஸ் பண்ணாமல் ஸோ மேஜர் க்ரைட்டீரியாவை வச்சு அந்த காலேஜஸ்லாம் வந்து பிரிச்சிருக்கு. ஓகேங்களா. அதன் பேஸ் பண்ணி அந்த காலேஜஸ் வந்து அந்த வீடியோவில் மெம்பர்ஷிப் வீடியோவில் வந்து இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கொஞ்சம் காலேஜஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணுறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் அப்போ ஸோ உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் வர டேட் அப்போ கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபர்தராக உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆயுர்வேதாவுக்கும் அந்த ஹோமியோபதிக்கு வரப்போது நீங்கள் ஜாயின் பண்ணி கூட சேர்ந்துக்கலாம். ஸோ 3 கோர்ஸில் எந்த கோர்ஸ் வரையும் எனக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அண்ட் தென் தட்ஸ் இட். பை பை.